Good morning students. So today வந்து ஸ்கொயர் ரூட் ரிமைனிங் சம்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் டியூஸ்டே கிளாஸ் வந்து நம்ம கோகுல ஸ்டெம்மிங்கிறனால எடுக்கல. ஸோ அந்த ரிமைனிங் சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் வீக் பார்த்த சம் ஸ்கொயர்ஸ்னால் என்ன, ஸ்கொயர் ரூட்னா என்ன, அதில் சில சம் சிக்ஸ்த்து ரோமன் வரைக்கும் பார்த்துருக்கோம். அந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா அந்த நம்பர் மல்டிப்ளை பை இட் செல்ஃப், அதாவது ஸ்கொயர்டு, அதாவது ஒரு கிவன் நம்பரோட பவர் ஸ்கொயர்டுன்னு எழுதணும்னா அதுதான் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர்ஸ் ஓகேவா, அது வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து இந்த ஃபார்மில் எழுதலாம், ரூட் என் ஃபார்மில் எழுதலாம். அந்த நம்பர் கிவ்ஸ் எ வென் மல்டிப்ளை பை இட் செல்ஃப், அந்த நம்பர் அதே நம்பரை கொடுக்கும்போது ஒரு ஆன்சர் கிடைக்குதா, இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடலாம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு என்ன அப்படின்னா அந்த நம்பரை கிவன் நம்பரை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், இன்டூ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடு யூஸ் பண்ணுவோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், குரூப்பிங் த டேர்ம்ஸ் வந்து ஸ்கொயர்ஸாக பண்ணிக்குவோம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்கொயர்ஸில் இருந்தும் ஒரு நம்பரை நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம்ஸ் டு கெட் த ஸ்கொயர் ரூட். அதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடுமா, ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ என்ன பண்ணணும், குரூப்பிங் டேர்ம்ஸ், அதாவது மேக் த ஸ்கொயர் குரூப்ஸ் ஆஃப் சேம் ப்ரைம்ஸ், choosing one from each squares, find the product of prime to get the square root. ஓகேவாம்மா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்கொயர்ஸை மேக் பண்ணணும். சேம் ப்ரைமில் ஸ்கொயர்ஸை வந்து ஸ்கொயர் குரூப்பை மேக் பண்ணணும். ஓகே, மேக் த ஸ்கொயர் குரூப் ஆஃப் சேம் ப்ரைம், சூஸிங் ஒன், அதுலேருந்து ஒன்று மட்டும்தான் சூஸ் பண்ணணும். சூஸிங் ஒன் ஃப்ரம் ஈச் ஸ்கொயர்ஸ், ஒவ்வொரு ஸ்கொயர்ஸ்லேருந்து ஒரு நம்பரை எடுக்கணும். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம்ஸ் டு கெட் த ஸ்கொயர் ரூட். அதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ப்ரோக்ராம் போட்டதுமா. இதெல்லாம் நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னோம். அதில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். The ones digit in the squares of 77 கேட்குறாங்க. ஸ்கொயர்ஸ் மீன் the number multiply by itself. ஸோ 77 மல்டிப்ளை பண்ணும்போது we get 5929. இதில் ஒன்ஸ் பிளேஸ் என்னன்னு கேட்குறாங்க. the ஒன்ஸ் பிளேஸ் வந்து 9. அடுத்தது the square of non-square numbers between 24 squared and 25 squared கேட்குறாங்க. ஸோ 24 ஸ்கொயர்ட்லேயும் 25 ஸ்கொயருக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய நான் ஸ்கொயர்ஸ் நம்பர்ஸ் எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ரெண்டு கிவன் நம்பரில் லீஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்துக்கோங்க. லீஸ்ட் நம்பர் தான் எடுக்கணும், அதோட ஸ்கொயர்ஸ் எடுக்கக்கூடாது. அந்த லீஸ்ட் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 48 கிடைக்கும். அதுதான் பிட்வீனில் இருக்கக்கூடிய நான் ஸ்கொயர்ஸ் நம்பர்ஸ். புரிஞ்சுதாமா? அடுத்தது வந்து இந்த நம்பர் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 500 இஸ் டேஷ்ன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த பேஜ் நம்பர் 26 வந்து 20 வரைக்கும் கூடிய ஸ்கொயர் நம்பர்ஸை நம்ம ரீட் அவுட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படி எழுதும் பொழுது 18 ஸ்கொயர், 19 ஸ்கொயர், 20 ஸ்கொயர், 21 ஸ்கொயர், 22 ஸ்கொயர் நான் மிஸ் எழுதியிருக்கேன். இதெல்லாம் வந்து எபோவ் 200 பிலோ 500 இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு எத்தனை ஸ்கொயர் நம்பர்ஸ் வருது, பிட்வீன் 200 and 500 பார்க்கும்போது 5 ஸ்கொயர் நம்பர்ஸ் வருதுமா. அது வாட் ஆர் தே கேட்டாங்கன்னா 18, 19, 20, 21, 22. ஓகே, கேட்கல. ஃபஸ்ட்டு ஹவு மெனி நம்பர்னு கேட்டனால 5 நம்பர்ஸ் மட்டும் எழுதியிருக்கோம். அடுத்தது 5 digits. இஃப் எ நம்பர் ஹேஸ் 5 or 6 digits in it then it is square root will have dash digit கேட்குறாங்க. ஸோ நம்பர் வந்து 6 digit 4 digitல இருந்தால் அதில் ஹாஃபாக ஸ்கொயர் ரூட் வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் 6 digitல இருக்குன்னா நம்மளோட ஆன்சர் என்ன வரும், 3 digitsல வரும். அதோட ஆன்சர் வந்து 3 digits நம்ம போட்டுக்கலாம். ஆஃப் ஆஃப் த கிவன் டிஜிட்ஸ்ன்னு போட்டுக்கலாமா. 5th ஒன், த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 180 லைஸ் பிட்வீன் இன்டிஜர் டேஷ் அண்ட் டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ 180யோட ஆன்சர், 180 வந்து நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அது பிஃபோர் ஆஃப்டர் நம்பர் நம்ம பார்த்தோன்னா 13ம் 14ம் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இந்த நம்பர் 180 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 180 பிட்வீனில் யார் யாருக்கு இடையில வருவாங்க அப்படின்னா 13க்கும் 14க்கும் பிட்வீனில் வருவாங்க. ஓகேவாமா? தென் அடுத்து பாருங்கள், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வென் எ ஸ்கொயர் நம்பர் ends in 6 இட்ஸ் ஸ்கொயர் ரூட் வில் ஹாவ் 6 in the யூனிட் பிளேஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்கொயர் 6 வர ஸ்கொயரில் எதுனா 4 4s are 16, 6 6s are 36. அப்போ 6ல் முடிகிற எல்லா நம்பரோட ஸ்கொயர்ஸுமே என்ன வரும், ஸ்கொயர் ரூட் என்ன இருக்கும், 36. அந்த 36ல் கம்ப்ளீட் ஆகும்போது அதோட ஒன்ஸும் என்னவாக இருக்கும், 6ஆக தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூமா. நெக்ஸ்ட் ரோமன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அடுத்தது the ஸ்கொயர் நம்பர் will not have a odd number of zeros at the endன்னு சொல்கிறாங்க. ஸ்கொயர் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஆட் நம்பரில் வரவே கூடாது. ஈவன் நம்பரில் வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்கொயர் ரூட் எடுக்கும் பொழுது அதோட 2 ஜீரோஸ், பேர் ஆஃப் ஜீரோஸ்லேருந்து ஒரு ஜீரோ நம்ம ஆன்சரில் போட முடியும். அப்போ வந்து கண்டிப்பாக அது வந்து ஈவன் நம்பராக தான் இருக்கணும், அவங்க ஆட் நம்பர்ஸில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்
ட்ரூ தான். அவங்களும் இருக்காதுன்னு தான் சொல்லியிருக்காங்க, இருக்குன்னு சொல்லி ஆட் நம்பரில் வராது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூமா. தென் அடுத்தது the number of zeros in the squares of 91,000. இங்கே 3 zeros வந்தாவே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இட் இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு. அதோட ஆன்சர் 9 சொல்கிறாங்க. நோ, 91 வந்து ஸ்கொயர் ரூட்டே கிடையாது, ஸ்கொயர் நம்பரே கிடையாது. அப்போ என்ன சொல்லிடலாம், the statement is false. அடுத்தது the square of 75 is ஒரு ஆன்சர் சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. the square of 75 என்ன, the number multiply by itself. அப்படி பார்க்கும்பொழுது இதோட வேல்யூ வந்து 5625 வருது. பட் இங்கே வந்து 4925 போட்டிருக்கோம்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 கேட்குறாங்க. இதை ப்ரைம் ஃபேக்டரில் நம்ம போடும் பொழுது அது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மேக் பண்ணுறோம். அதாவது மேக் ஸ்கொயர் குரூப் ஆஃப் சேம் ப்ரைம்ஸ். அது வந்து நம்ம ஸ்கொயர் குரூப் ஆஃப் மேக் ஸ்கொயர் குரூப் ஆஃப் சேம் ப்ரைம். அப்போ வந்து 5ஐயும் ஸ்கொயர் குரூப்பாக மாற்றிடலாம், 3ஐயும் ஸ்கொயர் குரூப்பாக மாற்றிடலாம். சேம் ப்ரைம் நம்பரோட ஸ்கொயர் குரூப்பாக மாற்றிடலாம். இதிலேருந்து ஒரு நம்பரை சூஸ் பண்ணணும், புரியுதமா. மேக் ஸ்கொயர் குரூப் ஆஃப் சேம் ப்ரைம், சூஸ் ஒன் ஃப்ரம் ஈச் ப்ரைம். ஒவ்வொரு ப்ரைம்லேருந்தும் ஒவ்வொரு ஸ்கொயர்ஸ்லேருந்தும் ஒரு நம்பரை எடுத்துகிட்டு ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் டு கெட் த என்ன கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் கிடைக்கும். தட் இஸ் த 15மா. ஸோ ஆன்சரும் இவங்க 15 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. தேர்ட் ரோமன் வந்து ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஸ்கொயர்ஸ்னால் அந்த நம்பர் மல்டிப்ளை பை இட்செல்ஃப். கிவன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான். ஸோ அந்த மாதிரி 17 மல்டிப்ளை பண்ணும்போது 289, 203 மல்டிப்ளை பை 200 இருக்கும்போது 41,209, 1098 மல்டிப்ளை பை 1098 இருக்கும்போது 1,20,500 12,05,604 ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகேவாம்மா. தென் அடுத்து பாருங்கள், இந்த நம்பர் வந்து நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கேட்குறாங்க. நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பிரகாரம் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது இதை நம்ம என்ன பண்ணலாம், மேக் ஸ்கொயர் ஆஃப் சேம் ப்ரைம் பண்ணலாம், மேக் ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் குரூப் ஆஃப் சேம் ப்ரைம் பண்ணலாம். பட் இதுக்கு வந்து 5க்கு மட்டும்தான் வந்து ஸ்கொயர் குரூப் ஃபார்ம் ஆகுது, 29க்கு ஃபார்ம் ஆகுதுனால இட் இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவாம்மா. இதுவும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ப்ரைம் நம்பராக யூஸும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதே நம்ம என்ன பண்ணோம், மேக் த ஸ்கொயர் குரூப் ஆஃப் சேம் ப்ரைம் பண்ணணும். அதுலேருந்து சூஸ் பண்ணணும், சூஸ் ஒன் ஃப்ரம் ஈச் ஸ்கொயர்ஸ் அண்ட் தென் ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம்ஸ் வி கெட் த ஸ்கொயர் ரூட். பட் இங்கே வந்து எதுக்குமே வந்து பேர் இல்லை, அதாவது மேக் பண்ணவே முடியல. நம்மளுக்கு ஸ்கொயர் குரூப்ஸ் வந்து சேம் ப்ரைமில் மேக் பண்ண முடியாதனால நம்ம என்ன பண்ணலாம், இட் இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம். இங்கேயும் வந்து ஸ்கொயர் குரூப்பில் ஃபார்ம் ஆகுது, புரியுதாம்மா. சேம் ப்ரைம் நம்பர் ஸ்கொயர் குரூப்பில் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அதிலேருந்து ஒரு ப்ரைம் நம்பரை ஸ்கொயர் குரூப்பில் இருந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இதோட ஸ்கொயர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிடலாம். ஓகேவாம்மா. தென் இந்த கொஷின்லேயும் வந்து மேக் சேம் ப்ரைம் நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது குரூப்பை ஃபார்ம் பண்ணுது. இந்த குரூப்பில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ப்ரைம் நம்பர் எடுத்து ப்ரொடக்ட் பண்ணுறோம். வி கெட் த ஆன்சர்ஸ் 33 வரும். ஆனால் பட் இங்கே கேட்கல. ஸோ ஃபார்ம் பண்ணனாவே நம்ம என்னென்னு சொல்லிடலாம், இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிடலாம். தென் அதே மாதிரி பாருங்கள், 144 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், மேக் த ஸ்கொயர் ரூட் பண்ணணும். அதாவது மேக் ஏ ஸ்கொயர் குரூப் ஆஃப் சேம் ப்ரைம் சொன்னோம். அதுலேருந்து சூஸ் ஒன் ஃப்ரம் ஈச் ஸ்கொயர்ஸ்லேருந்து சூஸ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையான்னு பார்த்தோம். அது என்ன நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ப்ரொடக்ட் பண்ண போகிறோம். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் வி கெட் த ஸ்கொயர் ரூட். புரிஞ்சுதாம்மா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் ஒர்க் அவுட் பண்ணுறோம். அடுத்தது மேக் ஸ்கொயர் குரூப்ஸ் ஆஃப் ப்ரைம், அதை வந்து ப்ரைம் நம்பர்லேருந்து ஸ்கொயர் குரூப்பாக மாற்றுறோம். அதாவது 2 பேர் வர மாதிரி மாற்றுறோம். சூஸ் ஒன் ஃப்ரம் ஸ்கொயர்ஸ், அந்த ஸ்கொயர்ஸ்லேருந்து ஒன்றை சூஸ் பண்ணுறோம். அதோடு நிறுத்திக்கிட்டோம்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையான்னு ப்ரீவியஸ் சம்ஸ் போடலாம். அதை மல்டிப்ளை பண்ணி சொன்னோம்னா அதுதான் அதுக்கு என்ன ஆன்சர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் நம்பர். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து 144ஓட ஸ்கொயர் ரூட் 12 வரும், 256க்கு வந்து 16 வரும், 784க்கு வந்து 28, 1156 வந்து 34. இதெல்லாம் நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு நடக்கிறதுனால மிஸ்ஸு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஓகேவாம்மா. 4761க்கு வந்து 69 கிடைக்குது. என்ன பண்ணியிருக்கோம், ஸோ solve the given number into the product of prime factors. Solve the given number into the product of prime factor மேக் பண்ணிட்டோம். அதுலேருந்து என்ன பண்ணிட்டோம், மேக் த ஸ்கொயர் குரூப் ஆஃப் சேம் ப்ரைம்ஸ், அதாவது ஸ்கொயர் குரூப் ஆஃப் சேம் ப்ரைம்ஸ் பண்ணிவிட்டு சூஸிங் ஒன் நம்பர், ஒரே ஒரு நம்பர் எங்கேருந்து எடுக்கணும், ஃப்ரம் ஸ்கொயர்ஸ்.
ஈச் ஸ்கொயர்ஸ்லேருந்து ஒன் நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ப்ரைம் அண்ட் கெட் த ஸ்கொயர் ரூட். ஓகேவாம்மா? ஸோ அந்த மெத்தட் பிரகாரம் இதெல்லாம் போடுறோம். ஓகேவா? தென் லாங் டிவிஷன் மெத்தட், இது 3rd டைமாக உங்களுக்கு நடத்துகிறேன். இதோட 3 வீடியோ நடத்தியாச்சு. இந்த 3rd டைமாக இதை நடத்தும் பொழுது கவனிச்சுக்கோங்க. இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து குரூப்பிங், அந்த டேர்மை வந்து குரூப் பண்ணிக்கோங்க. சரிதா? குரூப் த டிஜிட் இன்டு பேர்ஸ். என்ன பண்ணணும்? டிஜிட்ஸை பேராக குரூப் பண்ணிக்கிறோம். அப்போ இது வந்து ஒவ்வொரு பீரியடாக இருக்கும். இது ஃபஸ்ட் பீரியட், இது செகண்ட் பீரியட். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணணும். த லார்ஜர் நம்பரை சூஸ் பண்ணணும். whose are equal to 17 or less than 17 சூஸ் பண்ணுறோம். அந்த நம்பர் தான் என்னவாக இருக்கணும்? இந்த கொஷினுக்கு டிவைஸராகவும் இருக்கணும், கோசன்ட்டாகவும் இருக்கணும். அப்போ நான் சூஸ் பண்ணுற அந்த நம்பர் வந்து 4 4s are 16. Subtracting, bring 64 down and write the new dividend 164. Then twice the quotient, that is 4 2s are 8. So write the new divisor after the leave the place. ஓகேம்மா? ஸோ அந்த பிளேஸை லீவ் பண்ணிட்டு அந்த நம்பரை ட்வைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ again choose the large number whose square is equal to 164 or less than 164. So that is the 2. This is our the divisor and also a quotient. ஓகேவா? So 82 into 2 we get 164. The answer is equal to the square root of 1764 is equal to 42. So இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சம்மும் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குரூப்பிங் பண்ணுறோம், தென் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 68க்கு ஃபஸ்ட்டு பீரியடில் இருக்கக்கூடிய 68க்கு ஈக்குவல் ஆர் லெஸ் தான் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ஸ்கொயர் நம்பரை. அந்த ஸ்கொயர் நம்பர் என்னவாக இருக்கணும்? டிவைஸராகவும் இருக்கணும், கோசன்ட்டாகவும் இருக்கணும். தென் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ ரிமைண்டர் கிடைக்கும். bring 89 to the right of the remainder. ஸோ 89 நம்ம கிடைச்ச ரிமைண்டருக்கு ரைட் சைடு எழுதணும். now we get the new dividend. okay, so then find the twice of the quotient, that is 16. so write the 16 after the place, after leave the place. so then find the new divisor, that is the equal or less than 489. so I choose 3. so the new divisor is 3. so it is the divisor and also as quotient. so multiplying these two number we get 489. subtracting these two number we get 0. so the square root of 6889 is 63. புரியுதாமா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்து தான். இங்கே பாருங்கள், இது வந்து 3 பீரியட், இது வந்து குரூப்பாக டிவைட் பண்ணணும். குரூப் த டிஜிட்ஸ் இன்ட்டு பாஸ் பண்ணும் பொழுது உனக்கு வந்து ஃபஸ்ட்டு பீரியடில் வந்து 1 தான் வரும். சிங்கிள் டிஜிட் வரும்போது அதோட ஸ்கொயர்ஸ், கோசன் அண்ட் டிவைசர் ஆர் போத் ஆர் ஈக்குவல் இருக்கும். 1 1 is 1. ஓகேவாம்மா? தென் அடுத்து நம்ம வந்து 10 வந்து டவுன் கொண்டு வரோம். பட் அந்த 10 கொண்டுறதுக்கு முன்னாடி இங்கே 10 வந்து நாட் யூஸபிள் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? கோசன் அண்ட் டிவைசரில் 0 போட்டுக்கிறோம். ஸோ அப்போ அது என்ன ஆகும்? நெக்ஸ்ட்டு நம்பரை சூஸ் பண்ணுறதுக்காக அடுத்த டிவைஸரை வந்து அடுத்த டிவிடெண்ட்டு கீழே டவுன் பண்ணிட்டு வரும்போது 25,025 மாறிடும். இப்போ நம்ம சூஸ் பண்ணணும். எதுக்கு சூஸ் பண்ணணும்? நியூ டிவைசர் விச் ஹூஸ் ஆர் ஈக்குவல் டு 1025 ஆர் லெஸ் தான் 1025ன்னு சூஸ் பண்ணணும். அந்த நம்பர் தான் என்ன இருக்கும்? அந்த லார்ஜ் நம்பர் இஸ் டிவைசர், லார்ஜ் நம்பர் இஸ் ஆஸ் டிவைசர் அண்ட் ஆல்சோ ஆஸ் கோசன்ட்டாகவும் இருக்கணும். ஸோ மல்டிப்ளையிங் these two numbers we get 1025. so that subtracting these two number we get 0. the square root of 11,025 is equal to 105. இதே மாதிரி ரிமைனிங் 2 sums இருக்குது. நான் இதை வந்து உங்களுக்கு வந்து வீடியோ அனுப்பியிருக்கேன். எகெயின் நான் இதை வந்து PDF அனுப்பிடுறேன். சரியாம்மா? ஸோ இப்போ டுடே கிளாஸ்க்கு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ரோமன் லெட்டர். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். estimate the value of the following square root to the nearest whole number. இப்போ நமக்கு தெரியும், என்ன தெரியும்? 9க்கும் 16க்கும் இடையில 10 இருக்குன்னு தெரியும். அப்போ உனக்கு 10 கொடுத்து இதோட நியரஸ்ட் ஹோல் நம்பர் யார் அப்படின்னு கேட்டால் இந்த பக்கம் 9 இருக்கும், இந்த பக்கம் 16 இருக்கும். அப்போ 3 3s are 9, 4 4s are
16. ஸோ ரொம்ப க்ளோஸாக யார் இருக்கா 10க்கு பக்கத்தில் 9 தான் இருக்குது. ஏன்னா 16னா டிஃப்ரென்ஸ் வந்து 6 வரும். 9க்கும் 10க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1 வரும். அப்போ நியரஸ்ட் ரொம்ப க்ளோஸ், அதாவது நம்ம பக்கத்து வீட்டுக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தியா, அந்த மாதிரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம ஒட்டின வீட்டு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இதோட ரொம்ப க்ளோஸ் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம யாரை சொல்லலாம்? ஸோ 3 தான் சொல்லுவோம். அது மாதிரி தான் இங்கேயும். அப்போ 440 வந்து நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ 10ம் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். பட் அவங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும், அதாவது சக்ஸஸர் ப்ரொடியூசரில் யார் இருக்கா, ப்ரொடியூசரில் வந்து 420 இருக்குது, சக்ஸஸரில் வந்து 21 இருக்குது. அப்போ ப்ரொடியூசர் வந்து 400 இருக்குது, சக்ஸஸர் வந்து 441 இருக்குது. அப்போ இதோட நியரஸ்ட் யாருன்னு கேட்டால் இங்கே வரணும், ப்ரொடியூசர் வரணும்னா 40 டிஃப்ரென்ஸ் வரும், சக்ஸஸர் போனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். அப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது 41. அப்போ த நியரஸ்ட் ஹோல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 440 is equal to 21. Are you understand மா? தென் அதே பாருங்கள் 800 இதெல்லாம் ஸ்கொயர் ரூட் நல்லா மெமரி பண்ணிங்கன்னா தான் டக்குன்னு சூஸ் பண்ண முடியும். 28, 29 அதே மாதிரி 28, 29 ஸ்கொயர் பண்ணுறோம். பக்கம் நியரஸ்ட் க்ளோஸ் யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது இது 784, இதோட டிஃப்ரென்ஸ் 16 வரும், இதோட டிஃப்ரென்ஸ் 41 வரும். அப்போ நியரஸ்ட் யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் 28 ஸ்கொயர் 28 தான் சொல்லணும். புரியுதாமா? ஸ்கொயர் சொல்லக்கூடாது, 28 சொன்னாவே போதும். அந்த நியரஸ்ட் ஹோல் நம்பர் தான் கேட்குறாங்க, ஸ்கொயர் நம்பர் கேட்கலாம். அதனால் ஹோல் நம்பர் 28. ஓகேவாம்மா? தென் 1020, த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1020 இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா மெமரி தெரிஞ்சாதாம்மா டக்குன்னு சூஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் சொன்னேன் ஒரு 35 வரைக்கும் ஸ்கொயர்ஸ் எல்லாமே, இந்த ஸ்கொயர்ஸ் ஆஃப் 35 வரைக்கும் வரக்கூடிய எல்லா ஆன்சருமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதோட நியரஸ்ட்டு பார்க்கும்பொழுது 31 ஸ்கொயர் 32 ஸ்கொயர், 31 ஸ்கொயர் பண்ணும்பொழுது 961 கிடைக்கும், 32 ஸ்கொயர் எடுக்கும்பொழுது 1024 கிடைக்கும். அப்போ நியரஸ்ட் ஹோல் நம்பர் பிட்வீன் பார்க்கும்பொழுது எனக்கு யார் வரா அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். அதாவது 1020க்கும் 161க்கும் இல்லை பிட்வீன் நம்பர்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் 20க்கும் 24க்கும் 4 தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன்? 32 டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கிறேன் நியரஸ்ட் ஹோல் நம்பர். ஓகேம்மா? த நெக்ஸ்ட்டு ரோமன் வந்து 8th ரோமன். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோவிங் டெசிமல் நம்பர் அண்டு ஃப்ராக்ஷன். ஸோ டெசிமல்னால் நம்ம வந்து ஃபியர் ஆக வேண்டாம். நம்ம என்ன பண்ணோம், டெசிமலை பற்றி கன்சிடர் பண்ணாதீங்க, லாஸ்ட்டாக அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் நம்பராகவே நம்ம என்ன பண்ணோம் கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஸ்கொயர்ஸ் எடுக்கிறோம். அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹோல் நம்பராகவே கன்சிடர் பண்ணிவிட்டு ஸ்கொயர் எடுக்கும் பொழுது 17 17s are 289 கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், மேக் த குரூப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் சேம் ப்ரைம்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து என்ன பண்ணோம், சேம் ப்ரைம்ஸில் குரூப் ஃபார்ம் பண்ணிட்டோம், ஸ்கொயர்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணோம், 1 சூஸ் பண்ணணும். இந்த ஸ்கொயர்ஸ்லேருந்து 1 சூஸ் பண்ணணும் ஃப்ரம் ஈச் ஸ்கொயர்ஸ் டு ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த கிவன் ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம்ஸ் வி கெட் த ஸ்கொயர் ரூட் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், 289 ஸ்கொயர் ரூட் 17 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டெசிமலை கொண்டு வரும்பொழுது நம்ம ஆல்ரெடி முன்னாடி ப்ரீவியஸ் அந்த முன்னாடி எக்ஸசைஸ் 1.4ல் பார்த்துருக்கோம்ப்பா. என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா the squares numbers will not have a odd number of zeros at the end ன்னு சொல்லியிருக்கோம். the squares numbers will not have a odd number of zeros at the end சொல்லியிருக்கோம். அதே ரூல்ஸ் தான் இங்கேயும் எழுதிடும். என்ன எழுதணும்னா டெசிமல் பார்ட் வந்து இங்கே வந்து எண்டில் வந்து ஆட் நம்பரில் முடியாது, மேக்ஸிமம் ஈவனில் தான் முடியும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், 2லேருந்து 1 ஜீரோஸ் எடுக்கணும், அல்லது 4 ஜீரோஸ் இருந்தால் 2 ஜீரோஸ் எடுக்கணும். அதே மாதிரி ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் இருந்தால் ஆன்சரில் ஒரு நம்பர் இருக்கணும். ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர்ஸ் இருந்ததுன்னா ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 இருக்கணும். ஸோ அந்த ரூல்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஹோல் நம்பரையும் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் ஃபைனலாக டெசிமலை கொண்டு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2 ப்ரைம் டெசிமல் பார்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், வெளியில் ஆன்சரில் என்ன வரணும், சிங்கிளாக வரணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்பொழுது சிங்கிள் ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 வந்தால் போதும். ஏன்னா இங்கே ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2 இருந்தால் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆன்சரில் 1 தான் வரணும். ஓகேவாம்மா? தென் இதுவும் அதே மாதிரி தான் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 67.24 அப்படின்னு கொடுத்தாங்க. அதை ஹெட்டிங்கில் ஸ்கொயர் ரூட் கொடுத்தனால இங்கே போடலாமா. ஸோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 67.24. நான் இதை ஹோல் நம்பராகவே 6724 எடுத்துக்கிறேன். அண்ட் தென் நான் என்ன பண்ணியிருக்கேன், இட் கிவ்ஸ் கிவன் நம்பரை வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் மாதிரி மாற்றிட்டு அதுலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மேக் த குரூப் ஸ்கொயர் குரூப் ஆஃப் சேம் ப்ரைம்ஸ் ஸ்கொயர் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து 1 வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் ஈச் ஸ்கொயர் குரூப்லேருந்து ஸ்கொயர்ஸ்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். தென் ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த primes we get the 82. அப்போ the square root of 67.24
தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 ப்ரைம் டெசிமல் பார்ட் இருக்கிறனால ஆன்சர் வந்து ஒன்று தான் இருக்கணும். ஓகேவாம்மா? தென் அடுத்து பாருங்கள், இதுவும் டெசிமல் பார்ட் தான். ஆஸ் யூஷுவல் இந்த ப்ரீவியஸ் 2 சம்ஸ் போட்டோம்னா அதே மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொண்டுறோம். ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 142 கிடச்சிருக்கு. நம்மளோட ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம தான் ஆல்ரெடி பார்த்தோம்ல, கண்டிப்பாக அது வந்து ஈவன் நம்பராக வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஜீரோஸாக இருந்தாலும் சரி, டெசிமல் பார்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது வந்து ஈவன் நம்பரில் தான் வரும். அப்போ தான் நம்ம வந்து 2 பேர்லேருந்து ஒரு பேர் நம்ம வெளியில் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே 4 இருக்குது. அப்போ ஆன்சரில் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வரணும். அதனால் மிஸ் என்ன பண்ணியிருக்கேன்? 1.42 போட்டிருக்கேன். புரிஞ்சுதாம்மா? இது வந்து எல்லாம் டெசிமல் பார்ட். இதில் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷன் ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், இந்த மேலே ஒரு நியூமரேட்டர் இருக்குது, டினாமினேட்டர். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது த ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை பி, அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் போத்துக்கும் சேர்த்து ஹோலாக ஒரு ஸ்கொயர் ரூட் கொடுத்தாங்கன்னா செப்பரேட் ஸ்கொயர் ரூட்டாக நம்ம மாற்றிக்கணும். அப்போ 144க்கு தனியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. 144க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா 2 × 2 × 2 × 2 × 3 × 3 கிடைக்கும். அதே மாதிரி டினாமினேட்டருக்கு 225க்கு ஒரு தனியாக ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சும் போது 5 × 5 × 3 × 3 கிடைக்கும். புரிஞ்சுதாம்மா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இதோட ப்ரைம் ஃபேக்டர் இதோட ப்ரைம் ஃபேக்டரையும் எடுக்கும் பொழுது இதிலிருந்து சூஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? மேக் த குரூப் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பண்ணிட்டோம். மேக் த குரூப் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் சேம் ப்ரைம்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். தென் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஸ்கொயரை சூஸ் பண்ணணும். தென் சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? ஃபைண்ட் த ப்ராடக்ட். அப்போ வந்து நியூமரேட்டரோட ஸ்கொயர் ரூட் என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். டினாமினேட்டரோட ஸ்கொயர் ரூட் என்ன கிடைக்கும்? 15. அப்போ த ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 12/15. ஓகேவாமா? தென் அதே மாதிரி இது என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க? இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்க. இது இம்ப்ராப்பரில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து மிக்சரில் இருக்கக்கூடிய வந்து இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணோம்? கோசன்டையும் டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணி ரிமைண்டரோட ஆட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டால் இது வந்து QR/D ஃபார்முக்கு இருக்குது. அப்போ Qவையும் Dயையும் மல்டிப்ளை பண்ணி R கூட ஆட் பண்ணோம். டினாமினேட்டர் நோ சேஞ்ச். வி கெட் வந்து 361/49. இது ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் சம் மாதிரி தான். நியூமரேட்டர் தனியாக ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டர் தனியாக ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வி கெட் பாருங்களேன், 361 வந்து 2 டேபிள்லையோ 3 டேபிள்லையோ போட முடியாது. டேரெக்டாக 19 டேபிளில் தான் போட முடியும். இதெல்லாம் நம்ம வந்து மெமரியில் வச்சுருந்தா அதை மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ 19 × 19 நியூமரேட்டரில் கிடைக்கும், டினாமினேட்டரில் 7 × 7 கிடைக்கும். இதுலேருந்து 1 சூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா 19/7 கிடைக்கும். அப்போ 19/7ங்கிறது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அது QR/D ஃபார்முக்கு எழுதும்போது 2/5/7 கிடைக்கும். புரியுதாம்மா? தென் 9th one, find the least number that must be subtracted to 6666 so that it becomes a perfect square. அதாவது இந்த நம்பர் கூட யாரையோ சப்ராக்ட் பண்ணும்போது, ஒரு சம் வேல்யூ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடைக்குதா? இட் இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்மா. ஸோ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மேக்கப் பண்ணணும்னா சம் வேல்யூ வந்து இது கூட சப்ராக்ட் பண்ணும். வாட் இஸ் தட் நம்பர்னு கேட்குறாங்க. தென் அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிட்டியா, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து அதையும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் நான் போட்டிருக்கேம்மா. லாங் டிவிஷன் மெத்தட்னா என்ன பண்ணுவோம்? ரைட் டு லெஃப்ட் வந்து குரூப் வந்து குரூப் த டிஜிட்ஸ் இன்ட்டு பேராக டிவைட் பண்ணுவோம். அப்போ 2 பேர்ஸ் டிவைட் பண்ணும் பொழுது 2 பேர் கிடைக்குது. ஒவ்வொரு பீரியடுன்னு சொல்லலாம். இது ஒரு பீரியடுன்னு சொல்லலாம், இது ஒரு பீரியடுன்னு சொல்லலாம். அப்போது அது நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர்ஸ், த லார்ஜ் நம்பரை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி கண்டணும் அப்படின்னா, த லார்ஜ் நம்பர்ஸ் ஹூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 66 ஆர் லெஸ் தேன் 66 இருக்கணும். ஸோ தட்ஸ் வை ஐ சூஸ் 8. ஸோ நம்ம சூஸ் பண்ண அந்த 8 எப்படி இருக்கணும்? த கோசன்ட்டாகவும் இருக்கணும், டிவைசராகவும் இருக்கும். அப்போ மல்டிப்ளைங் திஸ் 2 numbers, 8 8s are 64. அப்போ subtracting this number we get 2 more. Then bring 66 down. அப்போ கொண்டுட்டு வந்துட்டு write the 66 the right of the remainder. So we get the new dividend 266. Before we multiplying the quotient, earlier quotient by 2 twice the earlier quotient, that is the 16. After the leave the place. அப்போ அந்த 16 வந்து ஒரு பிளேஸை விட்டுட்டு எழுதணும். இப்போ வந்து நம்ம அகெயின் சூஸ் பண்ணணும். the large number should be equal to 266 or less than 266 இருக்கணும். நான் வந்து 1 போடுறேன், ஏன்னா வந்து இது ஆல்ரெடி 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 1 போடும்போது 161 கிடைக்கும். 2 போடும்போது 322 மாதிரி கிடைக்கும். 222 மாதிரி கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? 1 போட்டுக்கிறோம். ஸோ 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன பண்ணுறது? 161 கிடைக்குது. அப்போ சப்ராக்டிங் தி கேட்ஸ் வி கெட் ரிமைண்டர் 105. ஓகேவா? அப்போ இந்த ரிமைண்டரால் இந்த டிவிடெண்ட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணும்பொழுது நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவாம்மா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதோட
105 6666 சப்ராக்ட் பண்ணும் பொழுது அது கண்டிப்பாக என்னவா மாறிடும், பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும். இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தானா, இது கரெக்டு தானா, இதுக்கு ஸ்கொயர் ரூட் கிடைக்குமா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு நான் இது ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கணும், த நம்பர் மல்டிப்ளை பை இட் செல்ஃப், இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணுறோம். த கிவன் நம்பர் இன்டூ த ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டராக மாற்றிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டராக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் டிவைட் பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் இதுக்கு வந்து ஸ்கொயர்ஸ் மேக்கப் பண்ணணும். மேக் த குரூப் ஆஃப் ஸ்கொயர்ஸ், மேக் த குரூப் ஆஃப் ஸ்கொயர், மேக் குரூப் ஆஃப் ஸ்கொயர் குரூப். அது என்ன பண்ணணும், ஸ்கொயர் குரூப்புக்கு மேக் பண்ணணும், ஆனால் சேம் ப்ரைமாக இருக்கணும். மேக் ஸ்கொயர் குரூப் ஆஃப் சேம் ப்ரைம், அதாவது ஸ்கொயர் குரூப்னா சேம் ப்ரைம். இது 3 3 இதோட ஸ்கொயர் குரூப், அப்போ 2 2 வரும். அப்போ மேக் ஸ்கொயர் குரூப் ஆஃப் சேம் ப்ரைம் பண்ணுறோம். அதில் இருந்து என்ன பண்ணுறோம், 1 சூஸ் பண்ணுறோம். ஒவ்வொன்றும் சூஸ் பண்ணிவிட்டு ஈச் ஸ்கொயர்ஸ்லேருந்து ஒவ்வொன்றும் சூஸ் பண்ணிட்டு அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, ஸ்கொயர் ரூட் கிடைக்குது. தட் இஸ் 81. அப்போ 81 மல்டிப்ளை பண்ணும்பொழுது நம்மளோட என்ன ஆன்சர் என்ன கிடைக்குது, 6561. ஸோ நம்மளுக்கு என்ன சொன்னாங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுலேருந்து எதை சப்ராக்ட் பண்ணால் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும்னு கேட்டாங்க. அதை டிவைட் பண்ணி பார்த்து ரிமைண்டர் வருது பார்த்தியா, அந்த ரிமைண்டரால் சப்ராக்ட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிப்போம், கிவன் நம்பருக்கு ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் எழுதணும். கிவன் நம்பரை ப்ராடக்ட் ஃபார்மில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் எழுதணும். மேக் ஸ்கொயர் குரூப் ஆஃப் சேம் ப்ரைம் நம்பர், கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரைம் நம்பருக்கும் என்ன பண்ணணும், ஸ்கொயர் குரூப்பாக மேக்கப் பண்ணணும். தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிலிருந்து ஒவ்வொன்று 2 2க்கு பேர் இருக்குமா அதுலேருந்து 2 2 நம்பர்லேருந்து ஒரு 1 வந்து ஈச் ஸ்கொயர்லேருந்து சூஸ் பண்ணணும். ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும். டு ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் நம்பர்ஸ் வி கெட் 81. ஓகேவாம்மா. ஸோ அப்போ த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6561 வந்து 81. நீ சப்ராக்ட் பண்ணுற நம்பரை மட்டும் சொல்லக்கூடாது, அதை கண்டுபிடிச்ச நம்பருக்கு ஸ்கொயர் ரூட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? தென் ஃபைண்ட் த 10th ஒன் பாருங்கள். Find the least number by which 1800 should be multiplied so that it becomes a perfect square. Also find the square root of the, அதே ஸ்டெப் தான். முன்ன நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோம். இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நான் முன்ன லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டு ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணேன். இப்போ என்ன பண்ணோம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போட்டுட்டு யாருக்கு பேர் இல்லையோ இதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், மேக் ஸ்கொயர் குரூப் ஆஃப் சேம் ப்ரைம் நம்பர். இந்த நம்பருக்கு வந்து ஸ்கொயர் குரூப், மேக் த ஸ்கொயர் குரூப் ஆஃப் சேம் ப்ரைம் நம்பர் பண்ணோம். இதுலேருந்து சூஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு வேல்யூவை சூஸ் பண்ணுறோம். பட் சூஸ் பண்ண வேணாம், மேக் மட்டும் பண்ணால் போதும். மேக் ஸ்கொயர் குரூப் ஆஃப் த சேம் ப்ரைம் பண்ணும்பொழுது ஒருத்தருக்கு மட்டும் பேர் கிடையாது. அப்போ பேர் இல்லாதவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லீஸ்ட் நம்பர்னு சொல்கிறோம். அந்த லீஸ்ட் நம்பரால் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணால் எகெயின் அந்த லீஸ்ட் நம்பரால் 300க்கு மல்டிப்ளை பண்ணால் அது என்ன ஆயிரும், பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும். அதுக்காக நம்ம என்ன, இப்போ 2 பேர் கிடைச்சிருமா, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இன்னொரு இங்கே பேர் யாருக்கு இல்லையோ அதே நம்பரால் மறுபடியும் இதை மல்டிப்ளை பண்ணும் பொழுது அது என்ன ஆயிடுது, பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடுது. தட் இஸ் 3600. பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 6 6 36. எத்தனை 2 zeros இருக்கா, எப்பயுமே வந்து ஸ்கொயர் நம்பர்ஸில் த எண்ட் சுட் பி ஈவன் நம்பராக தான் இருக்கணும். ஸோ இங்கே ஈவன் நம்பர் தானே இருக்குது, அப்போ இதில் 1 எடுத்தால் 60. ஸோ அதை வந்து ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சால்வ் த கிவன் நம்பர்ஸ் இன்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸ். அப்புறம் குரூப் த ஸ்கொயர்ஸ், மேக் குரூப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் சேம் ப்ரைம்ஸ், சூஸ் one number from the each groups and then product the primes, we get the square root. இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுக்கிறோம், ப்ராடக்ட் ஃபார்மில் எழுதியாச்சு. அடுத்தது குரூப் ஃபார்ம் பண்ணியாச்சு, ஸ்கொயர் குரூப் ஃபார்ம் பண்ணிட்டோம். சேம் ப்ரைம் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுலேருந்து 1 சூஸ் பண்ணி அதோட ப்ராடக்ட் எடுத்தோம்னா அந்த வேல்யூ வந்து 60. ஓகேவாம்மா. அப்போ த ஸ்கொயர் ரூட் ஆஃப் the given number, the 3600 is equal to 60. Okay va. Then objective type question pa, the squares of 43 ends with the digit. அதாவது the squares means 43 multiply by 43. அதோட ends placeல என்ன கிடைக்குன்னு கேட்குறாங்க. 43 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1849 கிடைக்கும். அதோட ஒன்ஸ் பிளேஸில் 9 இருக்கும். அப்போ நான் சூஸ் பண்ணுறது ஆப்ஷன் ஏ. இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். ஒன்ஸ் பிளேஸ் எண்டு பிளேஸ் ஒன்ஸ் பிளேஸ்ன்னு கேட்டாவே அந்த எண்டை மட்டும் நீ எடுத்து மல்டிப்ளை பண்ணாவே தெரிஞ்சிடும். 3 3s are 9. அதோட எண்டு ஒன்ஸ் பிளேஸ்
எண்டு வித் த டிஜிட் ஒன்ஸ் பிளேஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒன்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணாவே தெரியும், அதோட ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 3 3 சார் என்ன கிடைக்கும் 9. அப்போ ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணியிருக்கோமா. அடுத்து பாருங்கள், டேஷ் இஸ் ஆடட் டு 24 ஸ்கொயர் டு கெட் 25 ஸ்கொயர். அதாவது 24 ஸ்கொயர் கூட யாரை ஆட் பண்ணால் 25 ஸ்கொயர் கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 25 ஸ்கொயர் என்னன்னு பாருங்கள் 625. 24 ஸ்கொயர் என்னன்னு பாருங்கள் 579, 576. Subtracting to these two number we get 49. 49 are also here the square root of 7. The square root of 49 is equal to 7. அப்போ the 7 வந்து இப்போ 7 ஸ்கொயர் போடும் பொழுது the squares of 7 நமக்கு என்ன கிடைக்கும் 49. அந்த 49 24 ஸ்கொயர் கூட நம்ம ஆட் பண்ணும் பொழுது 576 + 49 போது அது என்னவா மாறிடும் 625 மாறிடும். அப்போ 625ங்கிறது யாரோடது ஸ்கொயர்ஸ் 25ஓட ஸ்கொயர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் யாரை ஆட் பண்ணணும் 7 ஸ்கொயர்டு. ஏன்னா இங்கேருந்து இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா தான் அது யார் ஆட் பண்ணுறதுன்னு தெரியும். அப்போ அது வந்து 49 இங்கே வந்து டேரெக்டாக கொடுக்கல, நம்மளோட ஆப்ஷனில் வந்து 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன், ஆப்ஷன் டி 7 ஸ்கொயரை சூஸ் பண்ணியிருக்கேன். முன்ன பார்த்தோம்ல அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு √48 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு கேட்டிருக்காங்க. √48ங்கிறது நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ அதுக்கு பிஃபோராக 6 6 36 இருக்கும், 8 8 64 இருக்கும், 7 7 49 இருக்கும். அப்போ 48க்கு நியரஸ்ட்டாக யார் இருக்கா 49 தான் இருக்காங்க. அடுத்து 36 எடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் 12 நம்பர்ஸ் கிடைக்கும். 36 12 லாங்காக இருக்கும், அதுக்கு 49 7 7 49 சூஸ் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹோல் நம்பர் என்ன சொல்லலாம் 7. அதனால் ஆப்ஷன் சி சூஸ் பண்ணியிருக்கோம்ப்பா. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 128 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 98 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 கேட்டிருக்காங்க. அது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கோங்க. தனித்தனியாக எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டுக்கும் ஒரு பேர் கிடையாது, செகண்டுக்கும் ஒரு பேர் இல்லை, தேர்ட் நம்பருக்கும் ஒரு பேர் இல்லை. அந்த பேர் இல்லாத நம்பர் எல்லாமே சேம் நம்பராக இருக்குது 2 2 2. அப்போ அவங்க எல்லாத்தையுமே ரூட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருங்க. அந்த மேக் குரூப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் சேம் ப்ரைம்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து என்ன பண்ணுறோம் ஒரு நம்பரை சூஸ் பண்ணுறோம். ஃப்ரம் ஈச் ஸ்கொயர்ஸ்லேருந்து சூஸ் பண்ணும்பொழுது எனக்கு 2 × 2 × 2 √2 வருது ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் வந்து -7 √2 கிடைக்குது, ப்ளஸ் தேர்ட் டேர்ம் வந்து 3 √2 கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து √2 காமனாக இருக்குது அப்படியே வச்சுக்கிட்டோம். இதை மல்டிப்ளை பண்ணும்போது 8 √2 -7 √2 + 3 √2 வருது. ஸோ 8 - 7 1 கிடைக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் 3 √2 அப்படிங்கிறதுனால 1 √2 + 3 √2 = 4 √2. இந்த ஆப்ஷன் நமக்கு கொடுக்கல, நம்மளோட ஆப்ஷனில் 4 √2 அப்படிங்கிறதே கிடையல. ஸோ அப்போ இந்த ஸோ 422 4 √2ங்கிற வேல்யூ நம்ம ஆப்ஷனில் கொடுக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 4 நம்ம எப்போ காமனாக வெளியில் எடுப்போம்னா உள்ளே இருக்கக்கூடிய மேக் ஸ்கொயர் குரூப் ஆஃப் சேம் ப்ரைமில் இருந்தால் 1 சூஸ் பண்ணுவோம் வெளியில். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை எகைன் நம்ம உள்ளேயே கொண்டுட்டு போயிடலாம். ஸோ அப்போ இது எப்படி ஸோ 4 √2 கேன் பி ரிட்டன் ஆஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × 4 × 2 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா. ஸோ இந்த 2 பேர்லேருந்து தான் இந்த 4 நம்ம காமனாக எடுப்போம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நமங்களோட ஆப்ஷன் கொண்டுட்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் 4 வந்து நம்ம உள்ள ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது டபுளாக மாறிடும் இல்லையா. நம்ம 4 ஸ்கொயர்ஸ் இந்த 2 ஸ்கொயர் குரூப்பில் ஆஃப் சேம் ப்ரைமில் இருந்தால் 1 சூஸ் பண்ணுறோம். அப்போ அது உள்ள மறுபடியும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போகும்போது டபுளாக மாறும். அப்போ டபுளாக மாறும் பொழுது என்ன ஆகும் 4 × 4 × 2 4 4 16 16 2 32. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32. இந்த ஆன்சர் தான் நம்மளோட ஆப்ஷனில் இருக்குது. அந்த ஆன்சர் = ஆப்ஷன் டி 32. ஓகேவாம்மா. தென் அடுத்து 15th one, the number of digits in the square root = 1 2 3 4 5 6 3 2 1 is டேஷ்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இதில் 2 பேர்லேருந்து ஒன்று எடுங்களேன். 1 2 3 4 ஒரே ஒன்று வந்து பேலன்ஸ் நிற்குது. மேக்ஸிமம் அதுக்கு நம்பர் எடுக்கும் பொழுது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கும் பொழுது அதுக்குள்ளே 5 நம்பர் இருக்குது, அதாவது 9 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 9 டிஜிட்ஸ்னால் 8 டிஜிட்ஸ்க்கு ஒரு பேர் வந்துடும். அப்போ 4 கன்ஃபார்ம். அப்போ அந்த சிங்கிள் டிஜிட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக ஒரு பேர் இருக்குன்னு தான் சொல்லுவோம். இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டுக்கு பேர் இல்லைன்னா √2ங்கிற மாதிரி வரும். அப்போ மொத்தமாக அங்கே என்ன இருக்கும் ஆன்சராக இருக்கும்போது நமக்கு என்ன எத்தனை டிஜிட்ஸ் வரும் 5 டிஜிட்ஸ் வரும். மிஸ்ஸு போட்டிருக்கேன் பாருங்கள். 1 2க்கு ஒரு டிஜிட்ஸ் எடுப்போமா, 3 4க்கு ஒன்று எடுப்போம், 5 4க்கு ஒன்று எடுப்போம், 32க்கு ஒன்று எடுப்போம். அகெயின் 1 இருக்குது. 9 டிஜிட்ஸில் 4 டிஜிட்ஸ் வந்துடும். அப்போ இதுக்கும் ஒரு டிஜிட் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா மே ஆர் மே நாட் 5 டிஜிட்ஸ் வரலாம். அதாவது 4 டிஜிட்லும் வரலாம் அல்லது 5 டிஜிட்ஸ்லும் வரலாம். அப்போ மேக்ஸிமமாக இருக்கிறத சூஸ் பண்ணிக்கிறோம். தட் இஸ் அங்கே கண்டிப்பாக 1 இருக்கிறனால நான் வந்து 5 டிஜிட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவாம்மா. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இது ஓரியன்டாக வந்து
நம்ம மிஸ்லினியஸ் சம்ஸும் பார்த்துடலாம். இதோட ஓரியன்டாக நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் ஸ்கொயர் ரூட் பார்த்துட்ருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஓரியன்டாக மிஸ்லினியஸும் சேலஞ்சிங் சம்ஸும் பார்த்துடலாம். ஏன்னு கேட்டால் மிஸ்லினியஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மிஸ்லினியஸில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 4 சம்ஸ் பார்த்துட்டோம். அது எல்லாமே ரேஷனலில் டிஃபெண்ட் பண்ணியது. நானே முன்னே சொன்னேன் ரேஷனல் டிபெண்ட் சம்ஸை மிஸ்லினியஸில் பார்த்துடலாம். அதே மாதிரி ரேஷனல் நம்பர்ஸ் ரிலேட்டடான சம்ஸை சேலஞ்சிங்லேயும் பார்த்துடலாம். இப்போ ஸ்கொயர் ரூட்டான ரிலேட்டடான சம்ஸை மிஸ்லினியஸில் பார்க்க போகிறோம். ஒரு 4 சம் இருக்குது, பார்த்துடலாம். There is a large square portrait of a leader that covers an area of 4489 cm squared. If each side has a 2 cm liner, what would be its area ன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பெரிய தலைவர்கள் வரைபடமெல்லாம் இருக்கும்ல, படமெல்லாம் வரைஞ்சி வச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு தலைவர் வரைபடம் வரைஞ்சி வச்சுக்கிறாங்க. அதில் எல்லா பக்கமும் வந்து 2 சென்டிமீட்டர் வந்து விட்டுறாங்க, லைன் விட்டுறாங்க. இந்த 2 சென்டிமீட்டர் லைன் விட்டுருக்காங்கல்ல, இதோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 2 சென்டிமீட்டர் லைன் விட்டுருக்காங்கல்ல, இதை நம்ம 7th வந்து ஏரியா ஆஃப் த பாத்வேன்னு படிச்சிருக்கோம். ஏரியா ஆஃப் த பாத்வே ரெக்டாங்கிள் படிச்சிருக்கோம். பட் இந்த படம் வந்து தலைவர் படம், அந்த வரைபடம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்லேயே இருக்குது. அப்போ ஸ்கொயர்னாவே நமக்கு ஏரியா கொடுத்துட்டாங்க. உள்ளே இருக்கிற ஏரியா வந்து 4489 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா அப்படிங்கும்போது அதுவும் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஏரியா அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், சைடு இன்ட்டு சைடுன்னு சொல்லுவோம். எஸ் ஸ்கொயர்டுனா என்ன சொல்லுவோம், சைடு இன்ட்டு சைடு அல்லது எஸ் இன்ட்டு எஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவாம்மா? ஸோ அப்போ இன் எ லார்ஜ் ஸ்கொயர் போர்ட்ரைட் ஆஃப் லீடர்ஸ் ஈக்குவல் டு அந்த படத்தோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியாங்கிறது யார், 4489 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் யூ ஸ்கொயர் என்ன ஃபார்முலா, சைடு இன்ட்டு சைடு தட் இஸ் ஈக்குவல் டு 4489. ஸோ இங்கே இருக்கிற 2 ரைட் சைடு மூவ் ஆகும் பொழுது என்ன ஆயிரும், ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். இந்த ஸ்கொயர் ரூட்டை மிஸ் வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டிருக்கேன். என்னோடய கோசன்ட் வந்து 67 வந்திருக்கு. அப்போ ஒரு சைடு எவ்வளோ வந்திருக்கு, 67 சென்டிமீட்டர். ஒரு சைடு எவ்வளோ சென்டிமீட்டர் அவங்க வந்து லைனர் கொடுக்குறாங்கன்னா 2 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு சைடு 67னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 134 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு சைடுக்கு 134 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுனா ஒரு 4 சைட்ஸுக்கு, ஒரு சைடுக்கு 134 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா இந்த 4 சைட்ஸுக்கு அதோட ஏரியா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ 134 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 536 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ அந்த ஆன்சர் என்ன வரும், 536 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, இது புரிஞ்சுதாம்மா? ஸோ ஒரு படத்துலேருந்து 4 பக்கமும் 2 சென்டிமீட்டர் லைன் போடுறாங்க. நம்ம மார்ஜின்லாம் போடுவோம்ல, ஃப்ரேமெல்லாம் ஃபோட்டோவில் பழைய காலத்து ஃப்ரேமெல்லாம் போட்டாங்கன்னா ஃபோட்டோ நடுவில் இருக்கும், சுற்றி மார்ஜின் இருக்கும். அந்த மார்ஜினோட ஏரியா என்னன்னு தான் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் வந்து சைடு இன்ட்டு சைடு ஸ்கொயர் யூனிட். இங்கே இருக்கக்கூடிய பவர் டூ ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்பொழுது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டிருக்கேன். 67 தான் ஒரு சைடுக்கு ஆன்சர். ஒரு சைடில் எத்தனை சென்டிமீட்டர் லைன் போட்டிருக்காங்க, 2 சென்டிமீட்டர். அப்போ 67 2 சென்டிமீட்டராக மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சைடு 67 × 2 134. அப்போ ஒரு சைடோட ஏரியா எவ்வளவு, 134. அப்போ 4 சைடு, 4 பக்கம் ஒரு சைடு தான் 134. அப்போ இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு ரிமைனிங் 3 சைடு இருக்குது. அப்போ மொத்தம் 4 சைடுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் 536 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ அதாவது இந்த பிரேம் நம்ம வந்து இந்த மார்ஜன் பிரேம் சொல்லுவோம். நோட்டெல்லாம் வந்து ஃபேர் நோட் பண்ணும்போது இல்லைன்னா நீங்கள் ரெக்கார்டெல்லாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணி எழுதுவீங்க. ரெக்கார்டெல்லாம் எழுதும்போது பாக்ஸ் பண்ணி எழுதும்பொழுது நடுவில் வந்து எழுத்து அந்த ஃபிகரோ அந்த ட்ராயிங்கோ அல்லது நம்ம எழுதுறதோ இருக்கும். சுற்றி நம்ம வந்து மார்ஜன் போட்டு அழகாக டிசைன், பொண்ணுங்களாக இருந்தால் அழகாக டிசைன் பண்ணுவாங்க, பசங்களாக இருந்தால் அந்த மார்ஜின் மட்டும் கரெக்டாக போட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த மார்ஜினோட ஏரியா தான் கேட்குறாங்க. அது வந்து 536. ஓகேவாம்மா? தென் அடுத்து பாருங்கள், ஒரு க்ரீட்டிங் கார்டுனால் உள்ளே ஏதாவது படம் இருக்கும். அந்த க்ரீட்டிங் கார்டு வந்து ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பிட்வீன் 2 ஹோல் நம்பருக்கு இடையில இருக்கும். அந்த லென்த் வந்து பிட்வீன் எந்த 2 ஹோல் நம்பருக்கு இடையில இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஸ்கொயர் மீட்டரில் இருந்தாவே அது ஸ்கொயர்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த க்ரீட்டிங் கார்டு வந்து நானே ஒரு படம் வரைஞ்சிருக்கேன். சும்மா இந்த க்ரீட்டிங் கார்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அப்போ அந்த ஏரியா கொடுத்துருக்காங்க. இது 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியா ஆஃப் யூ ஸ்கொயர் என்ன இருக்கும், சைடு இன்ட்டு சைடு ஸ்கொயர் யூனிட். போன சம் போட்ட மாதிரியே தான் இந்த 2 ரைட் சைடு மூவ் ஆகும்பொழுது 90 மாறிடும். ஸோ அப்போ 90 நம்ம ஸ்கொயர் ரூட், நான் வந்து முன்ன லாங் டிவிஷன் மெத்தட் போட்டேன். 90ங்கிறது ப்ரைம் ஃபேக்டர்லேயே போட்டுக்கலாம். அது 4 டிஜிட்ஸாக இருந்தனால லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டேன். ஸோ இது ப்ரைம் ஃபேக்டரில் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகுது, இந்த ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கோம். அதை நம்ம மேக் பண்ணணும். என்னவா மேக் பண்ணணும், ஸ்கொயர் குரூப்பாக மேக் பண்ணணும். இந்த ஸ்கொயர் ரூப் ஆஃப் சேம் ப்ரைமாக மேக் பண்ணுறோம். அதுலேருந்து சூஸ் பண்ணணும் ஒரு நம்பரை. ஃப்ரம் ஈச் ஸ்கொயர்ஸ்லேருந்து சூஸ் பண்ணிட்டு ஃபைண்ட் த ப்ராடக்ட், அதாவது ஒவ்வொரு நம்பரை சூஸ் பண்ணிட்டு
ப்ராடக்ட் பண்ணுறோம். ஆனால் உள்ளே வந்து பேரே கிடைக்கல, ஒருத்தருக்கு மட்டும் தான் பேர் கிடச்சிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 3 மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு √25 எடுத்துக்கிறோம். √25னா என்ன வரும், 10 வரும். இப்போ இந்த 10க்கு லாங் டிவிஷன் மெத்தட் பிரகாரம் போடலாம். 10 அப்படிங்கும்பொழுது ஒரே ஒரு 1 தான் வரும். நான் ஃபஸ்ட்டு 10 எடுக்கும்போது 3 3s 9 வரும். அகெயின் சப்ராக்ட் பண்ணும்போது 1. எப்பயுமே வந்து நான் பேர்ஸ் நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குரூப் த டிஜிட்ஸ் இன்ட்டு பேர்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். அப்போ வந்து பேராக தான் எடுக்கணும். ஸோ அடுத்தது பேராக எடுத்து நான் அதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது எனக்கு 3.162 வருது. நம்ம 2 டிஜிட்ஸ் போதும் அப்படிங்கிறனால நம்ம 3.12 என்னென்னா 6 is more than 5. 6 is more than 5 இருக்கிறனால இந்த 1 டிஜிட்க்கு 1 டெசிமல் பார்ட் கூட 1 ஆட் பண்ணோம்னா 3.2 ஆயிரும். புரியுதாமா? இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 3.162 வரும். இப்போ வந்து நம்ம ஒரு டிஜிட் போதும் அப்படின்னா இந்த 6ஐ கம்பேர் பண்ணும்போது சின்ன கிளாஸில் ஃபஸ்ட்டு படிச்சிருக்கோம் எஸ்டிமேஷன். the 6 is more than 5. 6 is more than 5 or equal 5 இருந்தால் எந்த நம்பரை மாத்திரமோ அது கூட 1 ஆட் பண்ணிக்குவோம். அப்போ அது என்ன ஆயிரும், 3.162ங்கிறது 3.2 மாறிடும். அப்போ இப்போ அதோட சைடை மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 3.2 என்னவா மாறும், 9.6 சென்டிமீட்டர் ஆகும். அப்போ அந்த 9.6 அப்படிங்கிறது எந்த ஒரு ஹோல் நம்பருக்குள்ளே இடையில பிட்வீனில் அமையும் அப்படின்னா 9க்கும் 10க்கும் பிட்வீனில் அமையும். ஓகேவா? ஸோ அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் 9க்கும் 10க்கும் பிட்வீனில் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா? தென் அடுத்து பாருங்கள் 7th சம். மிஸ்செலினியஸில் ஸ்கொயர் ரூட் ஓரியன்டாக வரக்கூடிய 7th சம் இது. அதாவது வீட்டில் டைல்ஸ் எல்லாம் பதிப்போம்ல, நம்மளோட ரூம் வந்து இப்படி இருக்குது ஸ்கொயர் ஷேப்பில். நம்ம டைல்ஸும் எப்படி ஷேப்பில் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்குது. ஒரு டைல்ஸ் வந்து 1 டெசிமீட்டர் அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க வராண்டாவில். ஸோ இந்த வராண்டாவை ஃபில் பண்ணுறதுக்கு 225 டைல்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ வராண்டாவோட ஏரியா என்ன இருக்கும், 225 ஸ்கொயர் டெசிமீட்டராக தான் இருக்கும். ஏன்னா வந்து டைல்ஸோட ஏரியா வந்து வராண்டாவோட ஏரியாவுக்கு ஈக்குவல். புரியுதாமா? ஸோ ஒரு டைல்ஸ் வந்து 1 ஸ்கொயர் டெசிமீட்டர் அப்படின்னா 225 டைல்ஸ் என்ன இருக்கும், 225 ஸ்கொயர் சென்டிமீட்டராக இருக்கும். ஸ்கொயர் அதாவது ஏரியானா ஸ்கொயர் வேல்யூ போடுவோம் அது. அப்போ வராண்டாவோட ஏரியா எதுக்கு ஈக்குவல், த ஏரியா ஆஃப் ஏ 225 டைல்ஸ்க்கு ஈக்குவல். இந்த மாதிரி 225 டைல்ஸ் இங்கே பதிக்கிறோம். அப்போ அந்த 225 டைல்ஸோட ஏரியா தான் வராண்டா, அந்த ரூமோட ஏரியா. ஸோ அப்போ வந்து அது இதுக்கு ஈக்குவல்னு சொல்லிடுறோம். அது ஸ்கொயர் ஷேப்புன்னு வேறு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து என்ன சொல்லலாம், சைடு இன்ட்டு சைடு இஸ் ஈக்குவல் டு 225. இந்த லாஸ்ட்டு ப்ரீவியஸாக 2 சம்ஸ் போட்டோம்னா அதே மாதிரி இந்த 2 இங்கே வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ 225க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும், 5 × 5 × 3 × 3ன்னு போடுவோம். அப்போ வந்து இது என்ன பண்ணுறோம், த ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணியாச்சு, மேக் த ஸ்கொயர் குரூப்ஸ் ஆஃப் ப்ரைம்ஸ் நம்பர்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுலேருந்து 1 நம்பரை சூஸ் பண்ணும் பொழுது 5² × 3², 5 3s 15 டெசிமீட்டர். புரியுதாமா? அப்போ அதோட லென்த் என்ன ஆகுது, அந்த ரூமோட லென்த் என்ன ஆகுதுன்னா 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ரோவில் 15, காலமும் 15. அப்போ அந்த லென்த் வந்து ஒரு ரோவில் 15 டைல்ஸ் இருந்ததுன்னா 15 டெசிமீட்டர்னு சொல்லிடலாம். அப்போ வந்து த லென்த் ஆஃப் த வராந்தாஸ் ஈக்குவல் டு 15 டெசிமீட்டர். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் சேலஞ்சிங் சம். ஆமாம் இங்கே பாருங்கள், மிஸ்லினியஸில் 4 சம்மு தான் இருந்துச்சு, 3 சம் தான்மா, 5 6 7. இது 3மே ஸ்கொயரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு சம் கியூப் ரூட்லேயும், இன்னும் 2 சம் வந்து பவர்ஸ்லேயும் சயின்டிஃபிக் நோட்டேஷன்லேயும் இருக்கும். அந்த சாப்டர் நடத்தும் பொழுது நான் அப்படியே அதையும் உங்களுக்கு கூட அப்படியே சொல்லிடுறேன். ஏன்னா இப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த 1.7 ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்கொயர் டிபெண்ட் பண்ணி மிஸ்லினியஸில் 3 சம் சொல்லி கொடுத்துட்டேன். ஸ்கொயர் டிபெண்ட் பண்ணி சேலஞ்சிங்கில் ஒரு 2 சம். புரிஞ்சுதாமா? எ குரூப் ஆஃப் 1536 cadets wanted to have a parrot forming a square design. இந்த ஸ்கொயர் டிசைனில் பேரட் போவாங்க. இப்போ கூட இண்டிபெண்டன்ஸ் டேலாம் வருது, அந்த செங்கோட்டை மேலே ரெட் ஃபோர்ட்லாம் பார்த்திங்கன்னா கொடி ஏற்றும் போது பேரட் பண்ணுவாங்க. சரியா? நிறைய பேர் அந்த கொடி இறக்கும் போது சில இது பண்ணி காட்டுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பேரட் பண்ணோம். ஆனால் ஸ்கொயர் நம்பர்ஸில் பண்ணணும். ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் கண்டிப்பாக இருந்தால் எப்படி இருக்கணும், 4 பேர் இருக்கலாம், அல்லது எத்தனை பேர் இருக்கலாம், 16 இருக்கலாம், அல்லது 25 36 இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கணும் அவங்க. அப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேடட்ஸ் வந்து 1536 இருக்காங்க. 1536 கேடட்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து ஃபார்ம் பண்ணால் ஸ்கொயர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன பண்ணணும், ப்ரைம் ஃபேக்டர் பிரகாரம் ஸ்கொயர் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி பண்ணி பார்க்கும்பொழுது 39 தான் நமக்கு கோசண்ட்டாக வருது. அப்போ 39ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன வரும்னா, பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குன்னா என்ன கிடைக்குன்னா 1521. ஆனால் நமக்கு என்ன இருக்குது, 1536. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், மீதி இருக்கிறவங்கள எடுத்துடலாம். எனக்கு வந்து 1521 இருந்தால் போதும்,
எனக்கு வந்து பேரட் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்துரும்னு சொல்லலாம். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க, இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் ஹவு மெனி மோர் கேடட்ஸ், எத்தனை பேர் தேவைன்னு தான் கேட்குறாங்க. இருக்கிறவங்கள தூக்குங்கன்னு சொல்லலை, எத்தனை பேர் இருக்கிறவங்களோட எத்தனை பேர் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் ஸ்கொயராக வரும் அப்படின்னு கேட்டால், அப்போ அடுத்த ஸ்கொயரை நம்ம கம்பேர் பண்ணணும். அடுத்த ஸ்கொயர் கம்பேர் பண்ணும்போது 39க்கு அடுத்தது யார் 40 × 40 போது 1600. ஏன் மீன்ஸ் 21 வந்துருச்சு, நமக்கு தான் 36 இருக்குது. மீதி இருக்கிற வெளியில் எடுத்துட்டோன்னா நாமளே பொக்குன்னு போயிடும்ல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை இவங்க கூட அதிகமாக இன்னும் யாரை சேர்த்துனா அடுத்த ஸ்கொயர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 1536 யாரை ஆட் பண்ணால் 1600 கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ மைனஸ் பண்ணும், அடுத்த ஸ்கொயர் நம்பர் யார் 1600. அப்போ 1600 கிடைக்கிறதுக்கு 1536 கூட எவ்வளோ ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 64. அப்போ மோராக 64 பேர் இருந்தாங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஸ்கேப்பில் அழகாக பேரட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ மொத்தம் எத்தனை பேர் தேவை, 64 பேர் தேவை. அப்போ அது 64 பேர் அவங்க 1536 கூட சேரும் பொழுது அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக என்னவா மாறிடும், 1600 மாறிடும். புரிஞ்சுதாம்மா? தென் அடுத்து வாங்க ஃபைனல் ஒன். சேலஞ்சிங்கில் 18th ஒன். நான் 17th ஒன் ஃபஸ்ட்டு நடத்தினேன், 18th ஒன் நடத்திட்டேன். சேலஞ்சிங்கில் இன்னும் 2 சம்ஸ் தாம்மா இருக்குது. ஒன்று வந்து க்யூபை டிபெண்ட் பண்ணி வரும், இன்னொன்று வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனை டிபெண்ட் பண்ணி வரும். எப்போ நான் க்யூபும் சயின்டிஃபிக் நோட்டேஷனும் நடத்துகிறனோ அப்போ சேலஞ்சிங்கும் மிஸ்லேனியஸும் நடத்திடுவேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது ஆஸ் யூஷுவல் தான், அழகாக கொடுத்துருக்காங்க. 2,86,225 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, ஆஸ் யூஷுவல் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாச்சு. எப்படி, லாங் டிவிஷன் மெத்தட் உங்களுக்கே தெரியும். நான் என்ன சொல்லியிருக்கேன், குரூப்பிங் பண்ணிக்கணும். குரூப் த டிஜிட்ஸ் இன்டூ பேர்ஸ். இந்த குரூப்பை வந்து டிஜிட்ஸ் பேர் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து இந்த ஃபஸ்ட்டு பீரியடில் இருக்கக்கூடியது நம்பரோட ஈக்குவல் ஆர் லெஸ் தானா இருக்கக்கூடிய நியூ டிவைஸரோ அல்லது கோசன்ட்டோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 5 5s are 25. அந்த கோசன்ட்டும் டிவைஸரும் சேமாக இருக்கணும்ப்பா. ஸோ அதனால் நான் 5 5s எடுத்துக்கிறேன். ஸோ 25 சப்ராக்ட் பண்ணால் 3 வரும். bring 62 down, write the 62 the right of the remainder 3. So before we should twice the earlier quotient as 10. After the leave the place ma. Okay, then என்ன பண்ணோம், இங்கே வந்து டிவைஸரும் கோசன்ட்டும் சேமாக வரணும். at the same time the large number should be equal to 362 or less than 362 இருக்கணும். நான் சூஸ் பண்ணியிருக்கேன் 3. ஸோ அந்த 3ஐயும் 103 மல்டிப்ளை பண்ணும்போது I get 309. again சப்ராக்ட் பண்ணும்போது 53 வரும். ஸோ again நம்ம என்ன பண்ணோம், bring the 25 down. so we get 5325. ஓகேவாம்மா? So before we find out the larger number, we must multiply the early number 53 twice. So what is the twice of 53? We get 106. Right? 106. After the place we get, so 5 5s are, so select the the larger number 5. It should be equal to 5325 or less than 5225. So I choose 5 5s are multiplying the 5 and 1065. We get 5325. Subtracting these two numbers we get 0. So 2,86,225. The square root of 2,86,225, that's equal to 535. It is not completed. So அடுத்து 2 கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட் என்ன சொல்லியிருக்காங்க, 2862.25 வேல்யூவை எழுது. 28.6225 வேல்யூவை சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த ஜீரோஸ் வில் நாட் ஆல் நம்பர்ஸில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதே ரூல்ஸ் தான் நம்ம டெசிமல் பாயிண்ட்டுக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டெசிமல் பாயிண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆஃப்டர் இந்த ஸ்கொயர் ரூட்டு கூட ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கிறனால நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண அதே நம்பர் தான், அதே கோசன்ட் தான், அதே ஸ்கொயர் ரூட் தான் வரணும். அந்த நம்பர் என்ன வரணும், சிங்கிள் டிஜிட்ஸ்க்கு அப்புறம் போட்டால் போதும். ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரலாம். அப்போ அந்த நம்பர் எப்படி மாறும், த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2862.25 கேன் பி ரிட்டன் as 53.5. ஓகேவாம்மா? then the square root of 28.6225 can be written as 5.35 because the square rootக்குள்ளே 4 digits இருக்குது. அப்போ 4 பேரில், அதாவது 2 பேர்ஸ்லேருந்து ஒரு டிஜிட்ஸ்க்கு நம்ம டெசிமல் பாயிண்ட் குறிக்கணும். அப்போ டோட்டலாக 4ங்கும் போது ஆன்சரில் 2 வரணும். அப்போ ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன வரணும், 2 டிஜிட்ஸ் வரணும்.
2 decimal part வரணும். அப்போ 5.35. Adding these two number, how can you add this? Decimal point நேராக decimal point இருக்கணும். Integral part எல்லாம் left hand side இருக்கணும். Decimal part எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். ஸோ இதை மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதில் தான் மிஸ்டேக் வரும். ஸோ அப்போ இன்டெக்ரல் பார்ட் இங்கே 53 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டில் 5 மட்டும் இருக்குது. அப்போ ஒன்ஸ்க்கு நேரம் ஒன்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே டெசிமல் பார்ட் வந்து 10th இருக்குது, 5 இருக்குது. அடுத்தது 100th கிடையாது. அவள் இல்லாத 100th 0 போட்டாச்சு. அப்போ 100th நேராக 100th place, 10th நேராக 10th place. ஸோ ஆடிங் திஸ் டூ நம்பர்ஸ் we get 58.85. ஸோ the answer equal to 58.85. that is the answer. ஸோ ஸ்கொயர் ரூட் ரிலேட்டடாக மிஸ்லினியஸும் பார்த்தாச்சு, சேலஞ்சிங்கும் பார்த்தாச்சு, எக்ஸசைஸ் சம்ஸும் பார்த்தாச்சுப்பா. ஸோ த ஸ்கொயர் ரூட் இஸ் ஓவர். ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் க்யூப் ரூட் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூகுள் மீட்டில் கேட்கலாம். அப்பயும் இதே மாதிரி கிளாஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம், க்யூப் ரூட் பார்க்கலாம். ஓகே, இதில் தான் டவுட் இருந்தால் எங்கிட்ட கேளுங்கப்பா. தேங்க்யூ வெரி மச்.